வேர்ல்ட் ஃபேமஸ் அடல் டனல்குள்ள போக போறோம். எஸ் ரெடி 1 2 3 அவார்லே பிளேஸ் அது கையே எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சூப்பர் வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரூம் சேஞ்ச் பண்ணிட்டோம், வேற ரூம் எடுத்துட்டோம். ஒரே ரூம்ல இருந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வேற ரூம் நாங்கள் புக் 3 நாளைக்கு தான் புக் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதான் எங்க ஸ்டே. ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆர் ஸ்டே. பாத்ரூம் எது மெயினே பாத்ரூம் தாங்க எல்லா இடத்துக்கும். ஸோ காம்பேக்டான ரூம் வித் வியூ. இந்த பக்கம் ரோடு தெரியுது, ஆறு தெரியுது, மலை தெரியுது, டிவி இருக்கு. அப்படியே வெளில போனா ரிவர் வியூ. ஹலோ புபு, எப்படி பாருக்கு ரூம்? ஸ்னோஃபால் டைம்ல வந்தீங்கன்னா இது ஃபுல்லா ஸ்னோவா தான் இருக்கும். ஆமா, நைட் டைம்ல இங்க நிறைய லைட்டிங்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு நைட்லயே ஒரு ஷாட் எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி மேலயும் டெரஸ் வியூ இருக்கு, அதுவும் நாங்க மேல போயிட்டு காட்டுறோம். இந்த ரூம் பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு வந்து 4300 சம்திங் இருக்கும். இந்த ரூம் வந்து 2 நாளைக்கு 1800 வருது. ஏன்னா இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ஆஃப் சீசன்னால நாங்க ஆஃபர்ல வந்து 50% எங்களுக்கு ஆஃப். ஸோ நைஸ் வியூ. அங்க அந்த ரூம்ல வந்து எங்களுக்கு ஐஸ் வியூ, இந்த ரூம்ல வந்து ரிவர் வியூ. இப்போ வந்து நம்ம இங்க இருந்து கரெக்டா டே 3 இங்க இருந்து அடல் டனல் சிசு தான் போறோம். எஸ், பைக்கும் இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்க இன்னைக்கு வந்து பைக் எடுத்திருக்கோம், ஹண்டர் பைக்கு. 800 rupees per day சார்ஜ் பண்றாங்க. அவங்களே வந்து இங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ பைக் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதான் எங்க ஹோட்டல், ரெஸ்ட் அண்ட் ராம்பர்க். ஓல்டு மணாலில தான் இருக்கு. ஸோ யாருக்காவது லொகேஷன் வேணும்னா பிங்க் பண்ணுங்க, நாங்கள் ரெஃபர் பண்றோம். ஸோ ரிசப்ஷன் 1848. ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்க போகலாம். ரிவர், ஐஸ் மலை, ரூமு, கிரீன் மலை. நாங்க இதுக்கு மேல என்ன வேணும் பூபு உங்களுக்கு? சாப்பாடு மேல இருக்கு, மேல ரூஃப் டாப். அங்க போனா சாப்பாடு கிடைக்கும். ஸோ எங்க பைக் வந்துருச்சு, இங்கே டெலிவரி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு 100 எடுத்துருப்போம். ஸோ திஸ் இஸ் அவர் பைக். ஸோ இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. 800 per day. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எடுத்திருக்கோம், வேணா நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு. ஸோ வி கோயிங் டு ஸ்டார்ட் டு அவர் ड्रीम वर्ल्ड. ஒரு நாள் எடுக்கலாமா? இப்போதைக்கு ஒரு நாளைக்கு एक्सटेंड कर सकता है, बाद में மறுபடியும் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்ல? कोई दिक्कत नहीं, फॉर्म अगेन फिल करना पड़ेगा? नहीं ना, नहीं। ठीक है. சூப்பர் பைக் அட்வென்ச்சர் மொத்தமா வந்து 1800 rupees கொடுத்துருக்கோம். டெபாசிட் வந்து 1000 plus 800 வந்து டெய்லி சார்ஜஸ். வெளிய இடத்துல பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் வண்டிக்கு. ஆமா, அவங்க 800 ரூபாய் கொடுத்துருக்காங்க. வெளிய இடத்துல 1200 ரூபாய். இவங்களும் வந்து இவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க. பை பையா. ஃபுல் போட்டுக்கிறீங்களா ஆஃப் போட்டுக்கிறீங்களா? ஆஃப். சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் வண்டர் சூடா. இங்க தான் சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணுவேன் நானு. ரூம் பக்கத்துலயே இருக்கு. சாப்பிட்டுட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. திருப்பதி சவுத் இந்தியன் கேஃபே. திருப்பதியில பேர் போட்டிருக்கனாலே உள்ள போலாம், பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் திருப்பதி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வியூவோட சாப்பிட்லாம். நான் மெனு, ஆனால் மெனுவில் இப்போ என்னெல்லாம் இருக்குது தெரியல. என்ன தோசை இருக்கான்? ஆமாம். ஸோ சாப்பிட்டு கிளம்பலாம்.
ஸோ தோசை வந்துச்சு. புளிக்குதாப்பா? தோசை புளிக்குதா? நம்ம சேஃபா பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டோம். இவங்க ஊர் சாப்பாடு சாப்பிட்டாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? தோசை அண்ட் சாய். நைஸ். ஆலு பரோட்டா, அச்சார். தோசை சாம்பார். இவங்க ஊருக்கு வந்தா இவங்க ஊர் சாப்பாடு சாப்பிடுறது பெஸ்ட். அட்லீஸ்ட் வயிற்றுக்குமாறு. ஊருகா நல்லா இருக்கும். ஊறுகாய் எங்க வச்சாலும் நல்லா தான் இருக்கும். அப்படிலாம் இல்லை. ஸோ அட்டல் தன்னையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். நீங்கெல்லாம் காரில் வந்தால் இப்படி தான் டிராஃபிக்கில் மாட்டிக்கணும். இருக்கு அது டிராஃபிக் 1 கிலோமீட்டருக்கு. செமையாக இருக்குங்க. முன்னாடி இங்கே பாருங்க, முன்னாடி அப்படியே பார்த்துட்டு என்ஃபீல்டு எடுத்துருக்கோம். என்ஃபீல்டுனா ஹண்டர். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து அட்டல் டனல் போயிடலாம். அட்டல் டனல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டனல். எல்லாம் கார்லேருந்து இறங்கி நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க தான். இது ரோடு கொஞ்சம் சின்ன ரோடுனால ஆல்ரெடி ஐஸ் வேற ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கு ரோடில். அதனால போகிறதுக்கு இடம் இல்லை ஆளுங்களுக்கு. பார்த்துங்க. மரம் விழுந்திருக்கு போல. மரம் இல்லை, இடம் இவ்வளோ ஒரு வண்டி தான் போக முடியும். இதுதான் பைக் எடுத்துக்கணும். கார் எடுத்தா முடிஞ்சிருவோம். அந்த கார் ஓட்டுறது கூட பரவாயில்ல, அந்த டீசல் ஸ்மெல்லு பாபா பாபா. கீழெல்லாம் போட மாட்டேன், பயப்படாதீங்க. இதுக்கு பேர் தான் ஐஸ் ரிவர் ஃபால்ஸ். only 5 km left for Atal tunnel. அப்படியே காத்து ஜில் ஜில் அடிக்குது. ரோட பாருங்க எப்படி இருக்கு. சுத்தி ஐஸ், செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஓட்டவே முடியல வண்டியை. அட்டல் டனலுக்கு இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நாங்க ஆல்ரெடி ஒரு 2 கிலோமீட்டரா இப்பதான் வந்துட்டு இருக்கோம். ஃபுல் ஜாம். கார்ல இந்த மாதிரி டிடி எல்லாம் வச்சுட்டு வந்தா நாளைக்கு தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வெறும் வீடியோலயே தான் பாத்துட்டு இருந்திருக்கோம். இப்ப நேர்லயே பாத்துட்டு இருக்கோம். தமன்னா பாட்டா ஓடோடி போறோம். ஆடுங்கவா. ஓடோ ஓடோ ஓடோடி போறேன் வாங்க. எப்படி இருக்கு? சுத்தி சுத்தி ஐஸ் தான். பூபு, உங்க வாயில
ஐஸ் ஐஸா. ஆ ஸோ அட்டல் டனல் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. நிப்பாட்டி நீங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் போய் பண்ணலாம். கண்ணு வந்து எப்படி சொல்கிறது, எப்படி கூசுது இந்த மாதிரி இருக்குது, பால் மாதிரி இருக்குது. ஆத்தியன நீ பார்த்த உடனே காத்தில் வச்ச இறகான ஆத்து மரம் எடுத்து வச்ச இரண்டு பக்கமும் ஐஸ் மலை கொட்டி கொட்டி இருக்கிறது. அட்டல் டனல் இறங்கிட்டோம். எஸ் சார். ஹைவே டனல் above 10,000 feet. அட்டல் டனல் நெருங்கி விட்டோம். ஸோ அதான் போர்டு இதான் லாங் 10,000 அடிக்கு மேலே இதான் பெரிய டனல் இருக்கிறதுலே லாங்கஸ்ட். 9 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்படியே நேராக போயிட்டே இருக்கணும் டனல்லையே. இங்கே வந்து நம்ம நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அட்டல் டனலோட என்ட்ரி இதுதான் பாருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து லாங்கஸ்ட் டனல்குள்ளே போகிறோம். பின்னாடி சுற்றி பாருங்கள் ஐஸ் தான். இப்போ டனலில் ஒரு இப்போ பாஸ் பண்ணுறதுன்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு 8-9 கிலோமீட்டர் பாஸ் பண்ணணும் நினைக்கிறேன் உள்ள. பட் இதுதான் என்ட்ரி ஆஃப் அட்டல் டனல். ஸோ ஃபைனலி அட்டல் டனல், வேர்ல்டு ஃபேமஸ் அட்டல் டனல்குள்ளே போக போகிறோம். எஸ். ரொம்ப நாளாக ஆசை, எல்லா வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த ஃபேமஸான அட்டல் டனல்குள்ளே நம்ம இப்போ போக போகிறோம். ரெடி 1 2 3 சூப்பரு. பளீர்னு அடிக்குது கண்ணில். பின்னாடி காட்டு போர்டு. பைக் அந்த பக்கம். ஸோ வெளில வந்துட்டோம். உள்ளேருந்து வெளில வந்தோடனே அப்படியே கண்ணு கூசுது. ரோடு பத்தாக்கு போகிறோம்னா இப்படி தான் போய் ஆகணும் நீங்கள். ஆமாம். வெல்கம்ஸ் யூ சந்திரா பிரிட்ஜ். இங்கே பாருங்க, ஆறே எப்படி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது கீழே. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க, கும்பல் கும்பலாக கச்ச 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 கச்சன்னு இருக்காங்க. ரோத்தங்
மோங்லால் இப்போ க்ளோஸில் போ. ஸோ லெஃப்ட் 4 கிலோமீட்டர் தான். வந்துட்டோமா? அதுக்குள்ளேயேவா? 2 hours ஆகுங்களேங்க. பண்ணலாமா வண்டியா? ஒரு வழியா எங்கள் ட்ரீம் வேர்ல்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஃபைனலி வந்துட்டோம். இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்கே. 4 கிலோமீட்டர்னா இதான் சித்தூர். பரவாயில்லைங்க, இங்கெல்லாம் போலீஸு அங்கங்கே நிற்கிறாங்க. ஒரு இடத்துல கூட ஜாம் ஆக விட மாட்டுறாங்க. வந்தோடனே டக்குன்னு அப்படியே எல்லாத்தையும் விலக்கி விட்றாங்க. அது வரைக்கும் பாராட்டணும். அதெல்லாம் தண்ணி தண்ணியெல்லாம் உறைஞ்சி போய் கிடக்கு. இது ஆறு. இப்போ குளிக்கலாம். ஓ, சம்மர்லையா? அப்பயும் குளிக்க முடியாது, அவ்வளோ சில்லுன்னு இருக்குமாம்மா. ஓ, சூப்பராக இருக்குது பாருங்க. ஆறு எல்லாமே ஆறு எல்லாம் உறைஞ்சி போய் கிடக்கு. இதெல்லாம் தண்ணி பின்னாடி பார்க்க செம்மையா இருக்கு. நைஸ் நைஸ். ஐஸில் அவங்க பார்க் பண்ணும்போது அங்கே ஐஸ் இருந்திருக்கு. இங்கே வண்டி இருக்கும்போது உருகி உள்ளே மாட்டிக்கிச்சு. பயங்கரமாக இருக்குது இந்த ரிவர்லாம் பார்க்குறதுக்கே. இதெல்லாம் வீடியோவில் தாங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நேர்லேயே பார்த்துட்ருக்கோம். பாருங்க இதெல்லாம் தண்ணி. அங்கே கார்லாம் எப்படி போச்சு தெரியலையே. இங்கே கார்லாம் இருக்கு. அங்கே வந்து கை எடுக்கு. செம்மையா இருக்குப்பா வியூ. ஆனால் அங்கே போனால் ஏதோ ஈவெண்ட் போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. இங்க போல வாங்க. எப்படி போறது? நாங்க சிசுலாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்படி என்னதான் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்படிதான் இருக்கு, ஃபுல்லா ஐஸ். ஆனா ஐஸ் இந்த பக்கம் தான் இருக்கு, இந்த பக்கம் இல்ல ஐஸ் அவ்வளோவா. ஏன்னு தெரியல, ஒரே சைடில் தான் இருக்கு. ரோடு செம்மையா இருக்குங்க. தயவு செய்து யாராவது வர மாதிரி இருந்தால் பைக்கில் வாங்க, கார்லலாம் வராதிங்க. பைக்கில் வந்தால் மட்டும்தான் இந்த வியூ கிடைக்கும். காரில் ஏதோ கேவுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க ரோடு எப்படி இருக்கு. அப்படியே லேக்கு போயிடலாமா பூபு? ஆனால் க்ளோஸில் இருக்கும். பறக்கும் ராசாடியே ராசாடியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு. கடிகாரம் பொய் சொல்லும் என்றே நான் கண்டேன்.
இதான் சிசு வில்லேஜ். இதான் தரமா இருக்குது. மணாலி வந்தீங்கன்னா சிசு மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க. வண்டியில கார்ல வந்தீங்கன்னா இவ்வளவு ஃபீல் கிடைக்காது. ஐஸ் மலை ஐஸ் மலை. சூப்பரா இருக்கு. எஸ்ப்பா சுவிட்சர்லாண்டு. வண்டியெல்லாம் திரும்ப எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. எல்லாம் ஐஸ்குள்ள புகஞ்சு கிடக்கு. எப்படி இப்போ உருகாம இருக்குது பாருங்க. இந்த ஆர்ச் ஐஸ்லயே கட்டியிருக்காங்க. ஏதோ ஈவென்ட் நடக்குது. அதான் சரி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். வண்டி உள்ள போகாது. ஸோ இங்கே ஏதோ ஃபெஸ்டிவல் போகுது. ஸோ அதுக்காகவே நான் மேலே இருந்தோம். இவரை கீழே வர சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். கேக்கு இங்கே இருக்கு. பேஸ்ட்ரி. இது சீஸ் கேக்கா? நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு பிடிக்காது. வேணா வாங்கிக்கோங்க. இருக்கு அங்கே தான் போய் வாங்க. சீஸ் கேக்கா? சீஸ் கேக் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜிப்லைனில் போக போகிறோம். அவரு போகிறாரு. ஸோ சோலாங் வேலியிலேருந்து அப்படியே டைரெக்டாக வந்தீங்கன்னா சிசு வரும். சிசுலேயும் இந்த நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. இப்போ நம்ம வந்து அப்படியே இப்போது ஜிப்லைனில் போகலாம். ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரெடி ஆகிட்டோம்ப்பா. ஜாலியாக போகிறோம். எனக்கே பயமாக இருக்குது. மேடம் பயமாக இருக்காப்பா? ஓகே, லெட்ஸ் ட்ரை. அங்கே பிடிக்கக்கூடாது, இதுதான் பிடிக்கணும். போவோமா? போ. ऐसा है दोनों पैर बिल्कुल हवा में करना सर. मतलबी हो जा जरा मतलबी,
दुनिया की सुनता है क्यों खुद की भी सुन ले कभी मतलबी हो जा जरा मतलबी டின் டிரிரின் டிரின் டிரிரின் டின் டிரிரின் டிரின் டிரிரின். ஆடுவா உங்க டான்ஸு. இப்போ ஆப்பிள் பண்ண பாட்டு ஆட போகிறோம் நம்ம. காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது அன்று பட்டுச் சேலைகளும் நகை நட்டும் பாத்திரம் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது ஜாதி மல்லி நீங்கள் ஃபேமிலியோட இல்லை கப்புளோட ஐஸ் கட்டி மலையில் வந்து விளையாடணும்னா மணாலி வாங்க 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 பாரு இப்படி அடிக்கலாம் எல்லா ஆசையும் எல்லாத்தையும் திரும்ப மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே நீயே சுற்றி ஐஸ் மலை இந்த ஃபுட் ட்ரக்கு அதில் வந்து உட்காந்து ஒரு டீ ஒரு மேகி சாப்பிட்றது. -7 டிகிரியில் போயிட்டு இருக்கோம். என்னால கையில போனே பிடிக்க முடியல, வாயெல்லாம் உணருது. பாய் 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 பாய். மறுபடியும் வாழ்க்கையில் எப்போ வருவேன்னு தெரியாது, ஆனால் வருவேன்டா கண்டிப்பாக. இது சிசுவுக்கு வருவேன்டா. லடாக் போகும்போது கண்டிப்பாக வருவேன். காலு காலு கையே எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் மணாலி வந்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த சிசு வந்து ஓவர் ரேட்டட் கிடையாதுங்க. செமையாக இருக்குது நிஜமாலே. இந்த சிசுவுக்கு வந்துடுங்க. ஒரு நாள் 2 நாள் நீங்கள் தங்கிட்டு போங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.